ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இப்போ வந்து ப்ரோமோ 3 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலி ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யா. ஆமாங்க, நேற்று நடந்த இன்சிடெண்ட் எபிசோடில் வந்து அவ்வளோவா காமிக்கலை. பட் லைவில் வந்து இட் வாஸ் ஸோ, ஒரு பர்சனை வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. ஃபுல் ஒரு குரூப் வந்து பார்வதி, கமருதீன், அமித், கானா வினோத் அண்ட் ரம்யா, சாண்ட்ரா எல்லோரும் ஒரு குரூப்பாக இருந்துட்டு அந்த ஒரு உமனை வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஈவ் டீசிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருந்துச்சு. பிகாஸ் கமருதீன் வந்து லைவ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, எபிசோடில் அவ்வளோவா காட்டலை. லைவ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமருதீன் வந்து அவங்களோட குரலை பற்றி பேசி கிண்டல் பண்ணிட்டான். உங்கள் குரல் வந்து எனக்கு பிடிக்கல, கேட்கவே பிடிக்கல, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, நீங்கள் பேசாதீங்க. அப்புறம் நான் கானா வினோத்கிட்டையும் அவர் சொல்லியிருக்கார், என்னன்னு தெரில மச்சான், அவங்க குரல் கேட்டாலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவங்க ரொம்ப வந்து லைக் மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. ஸோ பீயிங் ஆன் நேஷ்னல் டெலிவிஷன் அவங்கள வந்து ஒரு இதுவும் ஒரு பாடி ஷேமிங் தான், கரெக்டுங்களா? அவங்க குரல் இந்த மாதிரி இருக்குது, கேட்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சைடில் குத்தி விட்டுட்டு இருக்கிறது நம்ம பாரு. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் வந்து செய்கிற வேலை. கேள்றா இதை கேள்றா அதை கேள்றா, என்னடா கேவலமாக்குது அப்படின்னு அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க நேற்றே. ஸோ இதை வந்து திரும்ப சொல்லி உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. அங்கே வந்து அந்த ரம்யா வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ அப்போ வந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட், அங்கே வந்து குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்துட்டு இன்க்ளூடிங் அமித்தும் வந்து எல்லாம் வந்து சிரித்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் இதுவே உங்கள் தலையாக வந்து நீங்கள் கேவலமாக இருந்துச்சு, ஒன்றுமே பண்ணல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து சரியாக வந்து கொடுத்தாங்க. பட் இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாடி போடி நல்லா பேசிட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா மேலே பார்க்காத காக்கா ஆகி போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டார். அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகிட்டு அரோரா கிட்ட பேசிக்கும் போது கானா வினோத்தும் அமித் அண்டு கமருதீன் வந்தாங்க. வந்தப்புறம் இவங்க வந்து சாரி கேட்க வராங்கன்னு பார்த்தா மார்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து அந்த பொண்ணே வந்து அழுந்துட்டுருக்கு, அதை வந்து மார்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறுபடியும் அழுந்துட்டு போயிடுச்சு. மறுபடியும் வந்தாங்க பின்னாடி, மறுபடியும் சிரிக்கிறாங்க, மறுபடியும் அவங்க அழுதுட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து கரெக்டாக விஜய் சேதுபதி சார் அட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தராக யார் யார் இருந்தாங்களோ அங்கே சாண்ட்ரா சூப்பராக கேட்டார். பிரஜினிக்கு இப்படி ஒரு நடக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். கானா வினோத் வந்து அவரை வந்து கேட்கும்போது, நான் சொன்னேங்க சார், இப்படி பண்ணாங்க சார், இல்லை சார் கேட்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது விஜய் சேதுபதி ஏதோ கிளாஸை கரெக்டு கண்ணு ஏதோ பண்ணார். அவருக்கும் ஒரு ரோஸ்ட் இருக்குது. அண்ட் அமித்துக்கும் வந்து அமித்துக்கு செம்ம ரூடாக இருந்தார். ஐ டோன்ட் நோ லைக் என்ன இதுன்னு சொல்லிட்டு அமித்துக்கு சரியான ஒரு, பிகாஸ் அவர் தானே இதெல்லாம் வந்து அவர் தானே தட்டி கேட்கணும். பட் இவர் வந்து டோட்டலாக இன்ட்டு அந்த பாரு, கமருதீன், கானா வினோத் அவங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சொல்லிட்டேங்க, அவங்க கேட்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நேற்று சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த ஃபுல் எபிசோட் இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ஃபயராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சாண்ட்ராவுக்கும் செம்மையான ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் போட்டேங்க நம்ம த்ரெட்ஸில். அதில் வந்து சாண்ட்ராக்கும் இவ்வளோ பயஸ்டாக இருக்கார், ஏன் டைரெக்டாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, சுற்றி பேசுகிறாரு, டைரெக்டான பாயிண்ட், டைரெக்டான ரோஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. திவ்யா மேலே ஒரு வெறுப்பு ஒன்று உண்டாயிடுச்சு. அவங்க தான் ஏதோ ஹீரோயின் மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க தான் மெயின் வில்லியே லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி. அவங்கள விட்டுட்டு திவ்யாவை ரோஸ்ட் பண்ணதால் இவங்க வந்து திவ்யா தான் நெகட்டிவ், திவ்யா தான் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் வந்து ஓட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால தான் விஜய் சேதுபதி சார் ப்ளீஸ் சுத்தாதீங்க,
அவங்களுக்கு சர்க்காசம் புரிய மாட்டுது. டைரெக்டாக சாண்ட்ரானா கரெக்டாக சாண்ட்ரா தாங்க பேசணும், அது விட்டு இவங்கள பேசுகிறது அவங்கள பேசுகிறது அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறது வந்து அது வந்து எந்த விதத்துலேயும் கரெக்ட் இல்லை. டைரெக்டாக அவங்கள பேசுகிறீங்கன்னா அவங்கள பேசி அவங்கள ரோஸ்ட் பண்ணுங்கள், சுற்றி வச்செல்லாம் பேசாதீங்க, சர்க்காசமாக பேசாதீங்க. அவங்களுக்கு ஒரு மண்ணும் புரியாது, அவங்க வந்து ஏதோ புகழ்றது தான் நினச்சிக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டில் ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று போட்டேன். தெரில அது இப்போ வந்து அட்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ஹோப் எவ்ரி திங் கோஸ் குட். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you guys in the next video. Bye bye.